கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நாங்களோடு கூட பேச விரும்புகிறது என்னவென்றால், சபை சபை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த நாள் நாங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஆமென். சபை என்பது முதலாவது ஜெப வீடு. சபை எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். அப்போ சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபையில் ஆண்டவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த சபையில் அப்போ நான் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆமென். அப்போ ஒரு சபையில் ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். இந்த நாள் நான் சபையை குறித்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுதேன். வருகிற நாளில் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் மீதி மற்ற பாயிண்ட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லுதேன். அப்போ சபையில் முதல்ல ஃபஸ்ட்டு ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். சரியா? இதில் இயேசு அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய வீடு ஜெப வீடு. சபை என்பது ஜெப வீடாக மாறணும். ஒவ்வொரு சபையும் ஜெப வீடாக மாறணும். ஆமென். ஒவ்வொரு சபையும் எப்பொழுதும் திறந்து காணப்படுகிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு சபையும் எப்பொழுதும் ஜெபத்தை ஏறெடுக்கிற சபையாக காணப்பட வேண்டும். அதுதான் சபை. உங்கள் சபையில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். உங்கள் சபையில் உபாச ஜெபங்கள் இருக்குதா? யோசித்து பாருங்க. உங்கள் சபையில் அதிகாலை ஜெபம் இருக்குதா? உங்கள் சபையில் இரவு ஜெபம் இருக்குதா? உங்கள் சபையில் டெய்லி ப்ரேயர் இருக்குதா? எல்லா ஜெபமும் ஏறெடுக்கப்பட வேண்டும். அதுதான் சபை. ஆமென். சபையில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். சபையில் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே சபையில் எப்பொழுது என்னது? ஜெபம் ஏறெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அநேக சபையில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது. மிகவும் சந்தோஷமான காரியம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சபைகளில் நல்ல அதிகாலை ஜெபங்கள், முழங்கால் ஜெபம், எல்லா ஜெபங்களும் என்னது? ஏறெடுத்து கொள்ளப்பட்டே இருக்குது. எந்த சபையில் ஜெபம் இருக்கோ அந்த சபை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும். எந்த சபையில் ஜெபம் இருக்குதோ அந்த சபையை ஆண்டவர் உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. உங்கள் சபையில் ஜெபம் இருக்குதா? உபாச ஜெபம் இருக்குதா? டெய்லி ஜெபம் இருக்குதா? நைட்டு ஜெபம் இருக்குதா? இல்லைன்னா அந்த சபைக்கு தயவு செய்து கடந்து செல்லாதீங்க. எந்த சபையில் ஜெபம் இருக்குதோ அந்த சபையில் தான் இயேசு இருக்க முடியும். எந்த போதகர் ஜெபிக்கிறார்களோ அவங்க கூட தான் இயேசு இருக்க முடியும். ஆகவே சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். இயேசு கரெக்டாக சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு. பிரியமான, ஆகவே சபையானது ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். சபை ஜெபித்தால்தான் இந்த இந்தியாவில் ஒரு எழுப்புதல் கடந்து வரும். சபை மக்கள் ஜெபித்தால்தான் சபையில் ஒரு எழுப்புதல் கடந்து வரும். ஆமென். ஆகவே சபையானது ஜெபிக்கிற சபையாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியம் மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடித்து விடுதேன். சபை யாருடையது? சபை யாருடையது? சபையானது எந்த ஒரு மனிதனுடையதும் கிடையாது, எந்த ஒரு போதகருக்குள்ளதும் கிடையாது. சபையானது இயேசுனுடையது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலர்ல சொல்லியிருக்கிறாரு, தன் சுய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அவர் தம் சுய இரத்தத்தினால் மீட்ட சபை. சபை இயேசுக்குள்ளது. எந்த ஊழியக்காரருக்குள்ளதும் கிடையாது, விசுவாசிகளும் குள்ளதும் கிடையாது. சபைக்கு தலைவர் இயேசு. அப்போ இயேசு ஒரு சபையில் வாசம் பண்ணணும்னா அந்த சபை ஜெப வீடாக இருக்கணும், ஜெபிக்கிற சபையாக இருக்கணும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கடைசி நாட்களாக இருக்கிறபடினால அநேக சபைகளில் ஜெபம் இல்லை. அநேக சபைகள் மூடப்பட்டு காணப்படுகிறது. ஜெபம் இல்லை. ஏதோ சண்டே ஆராதனை நடத்துதாங்க, கடந்து செல்லுறாங்க, அப்படி தான் காணப்படுது. உபாச ஜெபங்கள் இல்லை.
விழிப்பு ஜெபங்கள் இல்லை, முழங்கால் ஜெபங்கள் இல்லை, டெய்லி ஜெபங்கள் இல்லை. அடைக்கப்பட்டு காணப்படுகிறது. சபை அடைக்கப்பட்டு காணப்படக்கூடாது, எப்பொழுது திறந்து காணப்படணும். சபையிலேருந்து எப்பொழுதும் ஜெப தூபம் பரலோகத்துக்கு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சபை. உங்கள் சபை அப்படி இருக்கா யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாஸ்டர் சொல்லுங்கள், பாஸ்டர் நம்ம சபையில் ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம், டெய்லி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்க. கட்டாயம் சபை ஒரு ஜெப வீடாக மாறிடும். சபை ஒரு ஜெப வீடாக மாறும்பொழுது இந்தியா சீக்கிரமாக ஒரு எழுப்புதலை காண முடியும். நம்ம செபிக்கலாமா? எங்களை நேசிப்பவரை பரலோக தேவனே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய சபை ஜெப வீடாக மாறட்டும்ப்பா. ஜெப வீடாக மாறட்டும், ஜெப வீடாக மாறட்டும் தகப்பனே. அப்பா, சபையில் எப்பொழுதும் ஜெப தூபமானது உடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படட்டும். அப்படிப்பட்ட சபையாக ஒவ்வொரு சபையிலையும் மாற்றுவீராக. அப்படியே நீ செய்ய போகிறப்படியில் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.